ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்சட்டி டு பிட்ஸா குக்கிங். வாங்க பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால், இஞ்சி பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், கேரட் போதும். எவ்வளோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெஜிடபிள்ஸ். நீங்கள் வேணும்னா இன்னும் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். கடாய் சூடு பண்ணிக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில். ஹை ஃப்ளேமில் வச்சு கருகிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. நான் இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைங்களுக்காக ஸ்கிப் பண்ணியிருக்கேன், ஏன்னா கேப்சிகமும் பச்சை மிளகாய் ஒரே கலரில் இருக்கனால சாப்பிட்ருவாங்கன்னு நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இதே கடாயில் நம்ம ஃப்ரைட் ரைஸும் பண்ணிக்கலாம். எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேணாம். இது வேறு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம இதே கடாயில் பண்ணிக்கலாம். இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னா கோபி மஞ்சூரியன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது கூட நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சால்ட் வேணுமோ இதுலேயே போட்டுக்கோங்க, ஏன்னா பன்னீர் அவ்வளோவா சால்ட் இழுக்காது. ஒரு பவுலுக்கு நல்லா மாற்றிடலாம். நம்ம டீப் ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இதே எண்ணெயில் நம்ம இஞ்சி பூண்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசியை 1/2 ஹவருக்கு முன்னாடியே வேக வச்சு உப்பு போட்டு வடித்து வச்சுக்கணும். உதிரியாக நல்லா வடித்து வச்சுக்கணும். இதே எண்ணெயில் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கலைன்னா சாப்பிடும் போது அது கடிப்படும், நல்லா இருக்காது. ஒரு வெஜிடபிள்ஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஹையில் தான் இருக்கணும். ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. ஃப்ளேமை லோவில் போட்டுறாதீங்க, மறந்துட்டு ஹைலே வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டேன். இதில் அஜினோமோட்டோ நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. கேப்பை விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிடும். ரைஸை போட்டு நல்லா கிளறிக்கங்க. ஆல்ரெடி நான் ரைஸ்லேயும் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். பன்னீர் ரைஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதுலேயும் உப்பு போட்டிருக்கீங்க, இதுலேயும் உப்பு போட்டிருக்கீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.